பொறக்கும்போது சொட்டையா இல்லையே. அவன் வந்து சின்ன வயசுலலாம் சொட்டையா இல்லையே. அவன் ஏன் சொட்டையாகுறான்? அவன் வந்து அவங்க அப்பா அம்மாக்காக ஓடுறான். அவங்க அப்பா அம்மாவை சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக ஓடுறான். அவன் அண்ணன் தங்கச்சி நல்லபடியா வளர்த்து அடுத்த லெவல் கொண்டு போகணுன்றதுக்காக ஓடுறான். அவன் வாழ்க்கை ஃபுல்லா ஸ்ட்ரெஸ் ஆகி தான் அவனுக்கு அந்த எண்டுல அவனுக்கு கல்யாணம்னு வந்து நிற்கும் போது கடைசியில வந்து பொண்ணு கிடைக்கல, பொண்ணு வந்து மாப்பிள்ளைக்கு வந்து முடியலன்றாங்க. இப்படி இந்த ரீசன்ஸ்னால அவனோட கல்யாணங்கள் தள்ளி போகுது. ஸோ இது எல்லாமே அவன் காரணம் இல்லையே. சொட்டன்றது வந்து ஒரு நேச்சர் தான். அது வந்து நம்ம ஒரு குறையா வந்து ஒருத்தன்ட்ட சொல்லி அதனால அவனுக்கு வந்து வாழ்க்கை ஸ்ட்ரெஸ் ஆகி கடைசியில் அவனுக்கு முடி இல்லாம போய் உட்காந்துக்கிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர். ஸோ அந்த கனெக்ஷன் வந்து என்னன்னா, நம்ம வந்து சொசைட்டி வந்து அவனை ரொம்ப திணிக்க கூடாது. பால்னஸ்ல இருக்கவங்களை வந்து இப்படிதான்ன்றது திணிக்க கூடாது. அவங்கள வந்து பாடி ஷேமிங் பண்ணக்கூடாதுன்றதுக்கு இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு யதார்த்தமா நல்ல ஒரு எக்ஸாம்பிளா அமையும். அதுல நான் கண்டிப்பா நம்புறேன். மெனக்கடல், கடின உழைப்பு, இந்த இரண்டிற்கும் பெயர் இவருடைய பெயர்தான். பன்றிக்கு நன்றி சொல்லி, ஆண்டனி, பருந்தாவது ஊர்க்குருவி, சீசா என்று வித்தியாசமான கதைக்களங்களில் நடித்தவர். தேடி பெற வேண்டியது புகழ், நாடி வர வேண்டியது மரியாதை. தோட்டமெல்லாம் மலரும் பூவாசம் போல உங்கள் புகழ் எங்கும் மலரட்டும் பரவட்டும். வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் கதை நாயகன் நிஷாந்த் ரூசோ அவர்களை. எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கும், மேடையில் முன்னாள் திரை உலகுக்கு நாங்கள் எல்லாரும் அப்கமிங் ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து அவங்கள எல்லாரையுமே ஊக்க வச்சு அடுத்த லெவலுக்கு கொண்டு போற பத்திரிகை மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட 5வது படம், ரிலீஸ் ஆகிற 5வது படம். பன்றிக்கு நன்றி சொல்லியில் ஆரம்பிச்சு சீசா வரைக்கும் இப்போ கடைசியாக ரிலீஸ் ஆனது. தேங்க்யூ பிரஸ் அண்ட் மீடியா. அண்ட் நான் வந்து இந்த 4 படம் எனக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. 4 படமே நான் கதை கேட்டேன். கதை கேட்கும் போது எனக்கு வந்து இது ஒன்று ஒரு இம்பேக்ட் கொடுத்துச்சு. அது எல்லாமே ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு விஷயமா அமைஞ்சிச்சு. ஓகே, இந்த கதை வந்து இவ்வளவு என்டர்டெய்னிங்கா இருக்கு, இந்த விஷயத்துல இந்த இது கன்வே ஆகுதுன்னு. இந்த கதையும் நான் அவீத் பிரதர்ட்ட ஃபர்ஸ்ட் கேட்கும் போது நான் அந்த எண்ணத்துலதான் ஃபர்ஸ்ட் உட்காந்தேன், எப்படி எந்த மாதிரி என்டர்டெய்னிங்கா இருக்கும்னு. கேட்ட உடனே எனக்கு வந்து, பிரதர் இதுல எப்படி பிரதர் நீங்க கன்வே பண்ணீங்க சொட்டை அப்படின்ற மேட்டர், அந்த பால்ட்னஸ்ன்ற விஷயம் வந்து அது ஒரு எமோஷனலான விஷயம், அது எப்படி கன்வே பண்ணுவீங்க, எனக்கு அது கொஞ்சம் கன்வே ஆகாம இருக்கு அப்படின்னு சொன்னேன். அவர் என்கிட்ட ஒன்னு தான் சொன்னாரு, பிரதர் நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 2 பேர் இல்ல 3 பேர் பால்ட்னஸ்ல இருக்கிறவங்களுக்கு கிட்ட போய் கொஞ்சம் நீங்க அவங்களோட கேட்டு பாருங்க, அவங்களோட வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள். யங் பால்னஸ் இருக்காங்க, நான் பெரியவங்கள சொல்லல, சின்னவங்கள சொல்றேன். சின்ன வயசுலயே முடி இழந்துட்டு யங் பால்னஸ்ல இருக்கவங்க கிட்ட போய் நீங்க பேசி பாருங்கன்னு சொன்னாரு. அதே மாதிரி என்னோட க்ளோஸ் கசின்ஸ் ஒருத்தன், இன்னொரு ஃப்ரெண்டு, 2 பேர்ட்டையுமே நான் போய் பேசினேன். எனக்கு அன்னைக்குதான் வந்து அந்த பால்னஸோட உண்மையான வலி எனக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு. ஏன்னா நம்ம காலங்கள்ல கல்யாணங்கள் வந்து நிறைய காரணத்துங்களுக்காக நின்றுட்டு போச்சு. நிறைய ரீசன்ஸ்க்காக கல்யாணம் நிற்கும். பட் இப்ப இருக்க காலகட்டத்துல வந்து பால்னஸும் ஒரு மெயின் காரணமா போயிடுச்சு கல்யாணம் நிக்கிறதுக்கு. அது வந்து அவனோட வழியில எனக்கு அது ஃபீல் ஆச்சு. சரி, ஓகே, இது வந்து இவ்வளவு இம்பாக்ட் கொடுக்குது. பிளஸ் நம்ம இருக்கிற சொசைட்டி வந்து அதை வந்து ரொம்ப அவங்கள வந்து கிண்டல் பண்றதோ கேலி பண்றதோன்ற மாதிரி அந்த நிலைமைக்கு வந்து நிறைய பேர் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸே அந்த மாதிரி பண்ண. நானே அவனை பண்ணியிருக்கேன். அந்த நாள்ல இருந்து இது வரைக்கும் அவன் அந்த வார்த்தை சொல்லி நான் கூப்பிடுறதே நிப்பாட்டினா அது என் லைஃப்ல வந்து அது ஒரு பாயிண்டாவே எடுத்துக்கிட்டேன். யாரையுமே பாடி ஷேமிங்கோ இல்ல ஏதோ விளையாட்டுக்கு கூட சும்மா ஜாலி கூட பேசக்கூடாதுன்றதுல பாயிண்ட்ல எனக்கு அது ரொம்ப ஒரு ஆழமா எனக்கு பதிஞ்சிச்சு. ஸோ அப்போதான் எனக்கு வந்து இந்த படத்தோட அந்த ஆழம் எனக்கு புரிஞ்சிச்சு. ஸோ என்னன்னா, அவன் ஏன் பால்னஸ் ஆனான்ற ஒரு ரீசன் இருக்குல்ல. அவன் பிறக்கும் போதெல்லாம் பால்னஸ் இல்லையே, அவன் பிறக்கும் போது சொட்டையா இல்லையே, அவன் வந்து சின்ன வயசுல எல்லாம் சொட்டையா இல்லையே. அவன் ஏன் சொட்டையாகிறான்? அவன் வந்து அவங்க அப்பா அம்மாக்காக ஓடுறான். அவங்க அப்பா அம்மாவை சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக ஓடுறான். அவன் அண்ணன் தங்கச்சி நல்லபடியா வளர்த்து அடுத்த லெவல் கொண்டு போகணுன்றதுக்காக ஓடுறான். அவன் வாழ்க்கை ஃபுல்லா ஸ்ட்ரெஸ் ஆகி தான் அவனுக்கு அந்த எண்டுல அவனுக்கு கல்யாணம்னு வந்து நிற்கும் போது கடைசியில வந்து பொண்ணு கிடைக்கல, பொண்ணு வந்து மாப்பிள்ளைக்கு வந்து முடியலன்றாங்க. இப்படி இந்த ரீசன்ஸ்னால அவனோட கல்யாணங்கள் தள்ளி போகுது. ஸோ இது எல்லாமே அவன் காரணம் இல்லையே. சொட்டன்றது வந்து ஒரு நேச்சர் தான். அது வந்து நம்ம ஒரு குறையா வந்து ஒருத்தன்ட்ட சொல்லி அதனால அவனுக்கு வந்து வாழ்க்கை ஸ்ட்ரெஸ் ஆகி கடைசியில் அவனுக்கு முடி இல்லாம போய் உட்காந்துக்கிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர். ஸோ அந்த கனெக்ஷன் வந்து என்னன்னா, நம்ம வந்து சொசைட்டி வந்து அவனை ரொம்ப திணிக்க கூடாது. பால்னஸ்ல இருக்கவங்கள வந்து இப்படிதான்ன்றது திணிக்க கூடாது. அவங்கள வந்து பாடி ஷேமிங் பண்ணக்கூடாதுன்றதுக்கு இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு யதார்த்தமா நல்ல ஒரு எக்ஸாம்பிளா அமையும். அதுல நான் கண்டிப்பா நம்புறேன்.
அண்ட் லாஸ்ட் இந்த படம் பார்த்துட்டு நீங்க வெளியே வரும்போது இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு மெசேஜோட பால்னஸ் வந்து இப்படியும் ட்ரீட் பண்ணலாம், லவ் ஃபெயிலியர்ஸா இருக்கட்டும் இல்ல பால்னஸ்னால வந்து அவாய்ட் பண்ணவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இந்த படம் அமையும். கண்டிப்பா அதுக்கு ஒரு ஊக்கமா இந்த படம் வந்து பால்னஸை வந்து நீங்க இந்த படத்தை பார்த்து திருப்பி பால்னஸை இப்படி நீங்க ட்ரீட் பண்ண மாட்டீங்க, அந்த மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் அர்த்தமா இந்த படம் அமையும். அண்ட் அதுதான் அந்த ரீசன் தான் எனக்கு ஒரு உணர்வு கொடுத்து இந்த படத்தை பண்ண வச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் நவீத் பிரதர். இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் முக்கியமா சிவிகுமார் சார் அண்ட் கேபிள் சங்கர் சார், கல்லூரி வினோத் பிரதர் கெஸ்டா எங்க எல்லாரையும் ஹானர் பண்றதுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. அண்ட் அந்த விழாவோட நாயகன் ரஞ்சித் உன்னி பிரதர், இட்ஸ் நம்மளோட செகண்ட் படம் பருந்தாகுது ஊர்க்குருவிக்கு அப்புறமா செகண்ட் படம் ரொம்ப சூப்பர்வா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டிஓபி ரைஸ் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் விஷுவல்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் லைனாக அப்படியே சொல்லிடுறேன். கோபால் பிரதர், ஜிதேஷ் ப்ரோவோட நான் அடுத்தது எனக்கு சீசான்ற மூவி ஜிதேஷ் ப்ரோ அப்போதான் எனக்கு நல்லா இன்ட்ரடியூஸ் ஆகி க்ளோஸ் ஆனோம். ஸோ இந்த மூவி அவர் விஷுவல்ஸ் பார்த்தோன்னே ப்ரோ நான் கண்டிப்பாக அந்த படத்தை நம்ம பண்ணிக்கலாம், 10 மியூசிக்கில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் அ 10 மியூசிக்காக அவங்க தான் இதில் இன்வால்வ் ஆகி பண்ணி மியூசிக் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. தேங்க்யூ பிரதர். அண்ட் எடிட்டர் சதீஷ், என்னோட பன்றிக்கு நன்றி சொல்லி படத்தோட எடிட்டர், எனக்கு அதுக்கப்புறமா இந்த படத்தோட எடிட்டர். ஸோ அந்த படத்துக்கு எவ்வளோ நீங்க ரீச் கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த படமும் அந்த அளவுக்கு விஷுவல்ஸ்ல எடிட்டிங்ல நல்ல சூப்பர்வா பண்ணியிருக்காரு. ஸோ அந்த படமும் இந்த படமும் நல்லபடியா நல்லா வரும்னு நாங்க நம்புறோம். ஸோ தேங்க்யூ ப்ரோ. கேபி ராஜா ப்ரோ, தேங்க்யூ கேபி ராஜா பிரதர். ஃப்ரம் தி ஸ்கிராச்ல இருந்து எனக்கு வந்து பிரதர் பால்னஸ்லாம் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டைலாக் டெலிவரியில இருந்து எல்லாமே எனக்கு வந்து அவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அதான் ஓப்பனா ஒத்துக்கணும். ஏன்னா சின்ன நுணுக்கங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு, அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. தேங்க்யூ பிரதர். அண்ட் யுவராஜ், இந்த படத்துக்கு ஃபுல்லா ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு அசோசியேட் டைரக்டர். ஸோ தேங்க்யூ யுவராஜ். அண்ட் கோ ஆக்டர்ஸ் வர்ஷினி அண்ட் ஷாலினி, இவங்க கூட ஒர்க் பண்ணதில் ஐம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ போத் ஆஃப் உங்க 2 பேர் கூடயும் செப்பரேட்டான ஷெட்யூல்ல ஒர்க் பண்ணோம், ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. இல்ல வார்த்தைலாம் படல. அண்ட் முக்கியமா ரோபோ சங்கர் அண்ணன், ரொம்ப நன்றி. நான் உங்க கூட ஒரு ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரோபோ சங்கர் அண்ணன், கேபி வினோத் பிரதர், கேபி புகழ் அண்ணன், இவங்க எல்லாரும் கூட ஒரு ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணல. ஐம் ஸோ ஹாப்பி. அண்ட் அஸ்லா சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் அவங்க கூட ஒரு கேமியோ சாங் பண்ணியிருக்கோம் இன்ட்ரெஸ்டாக, அது கோலு கப்பா சாங். அதில் எல்லாமே அவங்க கூட உங்களுக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ண ஐம் ஸோ ஹாப்பி. ரியா, உங்களோட காலேஜில் அவங்கள தான் லவ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரியான சீக்வன்ஸில் தான் அவங்க கூட ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் முக்கியமாக விதாகர் லிரிசிஸ்ட், அவர் கூட பருந்தாது ஒரு என்னோட முன்னாடி படம் அவர் தான் லிரிக்ஸ் எழுதியிருந்தாரு. ஸோ தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆனந்த் ப்ரோ, தேங்க்யூ. ஆனந்த் பிரதர் வந்து என்னை அண்ணன்னு கூப்பிடுவாரு, பட் எனக்கு வந்து கூச்சமா இருக்கும் நீங்க அண்ணன்னு என்னை கூப்பிடுறது. ஸோ அது அவர் ஏஜ் என்னன்னு எனக்கும் தெரியாது. ஸோ தேங்க்யூ ஆனந்த் ப்ரோ ஃபார் பீங் உங்க கூட ஒர்க் பண்ணதுல. தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். பத்திரிகை மீடியா உங்க கையில தான் இருக்கு, நீங்க கண்டிப்பா ஒரு நல்ல படத்தை கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். அப்படியே 2 ஹீரோயின் பேசிட்டு இருந்த உற்சாகத்துல பாதி கதையை சொல்லிட்டீங்கன்னு முன்னாடி